இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித 10ஆம் பத்திநாதர் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவருடைய இயற்பெயரானது ஜுசெப்பே சார்த்தோ. இந்த புனித 10ஆம் பத்திநாதர் 20ஆம் நூற்றாண்டின் புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். சலேசியர்களாகிய எங்களுக்கு இந்த திருத்தந்தை புனித 10ஆம் பத்திநாதர் மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமானவர். காரணம், இந்த ஜுசெப்பே சார்த்தோ என்று சொல்லப்படுகிற இந்த திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் தன்னுடைய குரு பட்டத்திற்கு பிறகு ஒரு இளைய குருவாக தொன்போஸ்கோவிடத்தில் போய் தங்கி 20 நாட்கள் அவரோடு தங்கி தொன்போஸ்கோ செய்த இளைஞர்களுக்கான பணியை பார்த்து அவரிடமிருந்து இளையோருக்கான அந்த பணிக்கான ஒரு ஆர்வத்தையும் நற்கருணையின் மீது தொன்போஸ்கோ வைத்திருந்த அந்த பக்தியை தானும் உள்வாங்கி பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிறரன்பின் புனிதர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் தன்னுடைய பிறரன்பு பணிகளாலும் நற்கருணைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தாலும் ஏழை இளையவர்களுக்கு அவர் செய்த உதவியாலும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அவர் செய்த பணிகளாலும் இன்றைக்கு திருச்சபையில் உயர்ந்து நிற்கின்றார். திருச்சபையில் அந்த காலகட்டத்தில் திருப்பலியில் நாம் தினமும் திவ்ய நற்கருணை உட்கொள்ள முடியாது. ஆனால் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதருக்கு பிறகு தான் நாம் தினமும் திருப்பலியில் திவ்ய நற்கருணை உட்கொள்ளலாம். ஆண்டவருடைய அந்த நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று புனிதத்தில் வளரலாம் என்கிற இந்த ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்ததும் இந்த திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் தான். சிறு குழந்தைகள் புதுநன்மை வாங்குகிற ஒரு பழக்கத்தையும் சிறு குழந்தைகளுக்கு மறைக்கல்வியை புகட்டுகிற ஒரு ஆர்வத்தையும் கொண்டு வந்த திருத்தந்தையும் இந்த திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் தான். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தை 10ஆம் பத்திநாதரை போல நாமும் நற்கருணையின் மீது பக்தி கொண்ட மக்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற சிறு குழந்தைகளை ஆன்ம காரியங்களில் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மனதையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். மிக சிறப்பான விதத்திலே புதுநன்மை வாங்குபவர்கள் மற்றும் புதுநன்மைக்காக தயாரித்து கொண்டிருப்பவர்கள், மறைக்கல்வியை புகட்டுபவர்களுடைய பாதுகாவலராக இந்த திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் பயஸ் த 10th என்று இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கான 2 அழகான ஆன்மீக பாடங்களை இன்றைக்கு கற்றுத்தருகிறார். நற்செய்தி வாசகத்தில் நிலக்கிழார் ஒருவர் வெளியே சென்று தன்னுடைய தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக ஒரு நாளில் பல்வேறு நேரங்களில் பணியாளர்களை அழைக்கிறார். காலையில் 9 மணி, 10 மணி, மதியம் 12 மணி, 3 மணி, அப்படி என்று வெவ்வேறு காலகட்டங்களில் பணியாளர்களை சந்தைக்கு சென்று அழைத்து வருகிறார். கடைசியில் கூலி கொடுக்கிற நேரத்தில் காலையில் வந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் காலையில் வந்ததால் மாலையில் வந்தவர்களை விட எங்களுக்கு மிகுதியாக ஊதியம் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வருகிறார்கள். மாலையானதும் கூலி கொடுக்கிற நேரம் வந்த உடனேயே அந்த நிலக்கிழார் எல்லோருக்கும் சரிசமமாக ஒரே கூலியை கொடுத்த நேரத்தில் காலையில் வந்த பணியாளர்கள் தங்களுக்குள்ளே முணுமுணுத்து கொள்ளுகிறார்கள். இவர் என்ன இப்படி செய்கிறார், நம்ம காலையிலே வந்தோமாயிற்று அப்படின்னு புலம்புகிற நேரத்தில் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு 1 தெனாரியம் கொடுக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டேன் அல்லவா, அதன்படி உனக்கு கொடுக்கிறேன். நான் கடைசியில் வந்தவருக்கும் அதே ஊதியத்தை கொடுப்பது என்னுடைய தாராள உள்ளம், இதை கண்டு நீ ஏன் பொறாமைப்படுகிறாய் அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதை படித்தாலே நமக்கு ஒரு குழப்பம். சரிதானே ஃபாதர், காலையில் வந்தவங்களுக்கும் லேட்டாக வந்தவங்களுக்கும் 8 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் வெறும் 2 மணி நேரம் மட்டும் வேலை செய்தவர்களுக்கும் ஒரே கூலியை கொடுப்பது முறையா அப்படின்னு கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்பது கடவுளுடைய தாராள உள்ளத்தையும் கடவுளுடைய நீதியையும் நம்முடைய மனித மனங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அதை நம்மால் விளக்கவும் முடியாது என்பது தான் முதல் செய்தி. காரணம், நம்முடைய கடவுள் ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் என்று யாரையும் தரம் பிரித்து இன்றைக்கு நமக்கு ஆசிர்களை வழங்குவது கிடையாது. இறைவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற வரம்
தன்னுடைய தனிப்பட்ட தாராள உள்ளத்தோடு அவர் யாருக்கு வேண்டுமானாலும் தாராளமாக இருப்பார். எனக்கு இது வேண்டும், இது என்னுடைய உரிமை என்று நாம் உரிமையோடு அவரை மிரட்டவோ அல்லது அவரிடத்தில் பிடிவாதமாக இருப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. எது கிடைத்தாலும் நன்றியோடு பெற்றுக்கொள்கிற அந்த தாராள உள்ளத்தை நமக்கும் இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இப்படி கணக்கு பார்த்தோம் என்றால் எனக்கு ஏன் இவ்வளவு குறைவு, இவர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு உயர்வாக இருக்கிறார்கள் என்று மனித மனக்கணக்குகளை நாம் போட வேண்டாம் என்கிற செய்தியைத்தான் இறைவன் தருகிறார். இங்கிலாந்து தேசத்தில் நிக்கோலஸ் வின்டன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய பங்கு சந்தையினுடைய தரகர் ஒருவர் இருந்தார். ஏகப்பட்ட பணம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு மலைப்பாங்கான பகுதிக்கு பனிச்சறுக்குக்கு 1938 செல்லுகிறார். அந்த ஒரு நேரத்தில் தான் ஐரோப்பாவில் ஹிட்லர் யூதர்களை கொன்று குவித்த நேரம். அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான யூத சிறுவர்களும் சிறுமியர்களும் தாய் தந்தையர்கள் இல்லாமல் அனாதையாக நிர்கதியாக விடப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் தான் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக அவர் பனிச்சறுக்குக்கு சென்ற இருந்த இந்த நிக்கோலஸ் வின்டன் அந்த இன்பத்தை, தன்னுடைய சந்தோஷத்தை தூக்கி வைத்துவிட்டு பிறகு ஐரோப்பா முழுவதும் இருக்கிற அனாதைகளாக விடப்பட்ட யூத சிறுமிகளை கொண்டு அனாதைகளாக விடப்பட்ட யூத சிறுமிகளை இங்கிலாந்துக்கு ரகசியமாக கொண்டு குறைந்தபட்சம் 800 குழந்தைகளை இங்கிலாந்தில் கொண்டு பல இங்கிலாந்து மக்களிடத்தில் இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக ஒப்படைத்தார். அந்த குழந்தைகளுடைய வளர்ப்புக்கான செலவையும் ஏற்றார். இவை அனைத்தையும் செய்வதற்காக ரகசியமாக ஒரு அமைப்பை உருவாக்கினார். ரகசியமாக இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்தார். ரகசியமாகவே தன்னை பற்றி இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டார் என்பது தான் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. இவ்வளவு ஒரு பணக்காரர், யூத குழந்தைகளுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்று ஆபத்துக்களை எல்லாம் தாண்டி இந்த 800 குழந்தைகளுக்கு இவர் வாழ்வு கொடுத்தார் என்பது தான் வரலாற்று உண்மை. அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி இவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். மனைவிக்கே தெரியாமல் கூட கடவுளுடைய தாராள உள்ளத்தை எடை போடாமல் ஒவ்வொரு நாளையும் பரிசாக கொடுக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். இரண்டாவது ஒரு வாழ்க்கை பாடமாக, காலையில் பணிக்கு வந்தவர்கள் மாலையில் பணிக்கு வந்தவர்களுக்கு சரிசமமாக கூலி கிடைத்த நேரத்தில் தங்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமை மற்றும் வெறுப்பின் காரணமாக கடவுளுக்கு எதிராக, அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுப்பதை பார்க்கிற பொழுது பல வேளைகளில் நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து பொறாமையில் நாம் முணுமுணுக்கிற ஒரு செயலில் ஈடுபடுகிறோம். கடவுளுக்கு எதிராக தாட்சி இல்லாமல் நம்முடைய சுய செருக்கு மற்றும் சுய தற்பெருமையால் பல நேரங்களில் நம்ம கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு கடவுள் திருமுன்னிலையில் நமக்கு கிடைத்தது எல்லாமே ஆசீர்வாதம் என்கிற தாட்சியான உள்ளத்தோடு வாழத்தான் இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். யாரையும் கண்டு நம்ம பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. யாருக்காகவும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து அந்த பாவத்தை நாம் கட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தாட்சியோடும் எளிமையோடும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.